இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் பல்வேறு பொருளாதார துறைகளில் மலேசியா 254.7 பில்லியன் ரிங்கிட் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறினார். இது கடந்த ஆண்டை விட 10.7 விழுக்காடு அதிகமாகும். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மலேசியா 230.2 பில்லியன் ரிங்கிட்டை மட்டுமே முதலீடாக பெற்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இது 4753 திட்டங்களை உள்ளடக்கியது என்ற அவர், இதன் மூலம் நாட்டில் 1,59,374 வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். இவ்விவகாரம் தாம் தேசிய முதலீட்டு மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற போது இது தம்மிடம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் தமது ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டிருந்தார். எரிபொருள், நீர் பயனீட்டு மீதான முதலீடுகளை பெறுவதற்கு தேசிய முதலீட்டு மன்றம் பல்வேறு வழிமுறைகளை ஆராய்ந்து வருவதாக அவர் சொன்னார். இலக்கவியல் திட்டத்தின் கீழ் வரி சலுகையை பெறும் வழிகாட்டி முறையை இது உள்ளடக்கும் என அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.